நம்ம ஒரு ஆல்கைல் ஹைட் எடுத்துக்குவோம், அதாவது மெத்தில் புரோமைடு எடுத்துக்குவோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போகிறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியா வச்சு ஹீட் பண்ணால் என்ன நடக்கும் நல்லா கவனித்தக்கங்களா. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இந்த அமோனியாக்குள்ள ஒரு ஹைட்ரஜன் இந்த பிஆர் சேர்ந்து -HBr வெளியே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 என்ன கிடைக்கும், NH2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து என்னது நமக்கு பிரைமரி அமீன் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சாயா? ரைட், என்ன நடக்குது பாருங்க, மிக்சர் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ் அண்ட் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்ஸ் ஆல்சோ அப்டைன் அப்படின்றாங்க. ஸோ அகைன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அல்கைல் புரோமைடு இருக்குல்ல, அது இதோட ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த பிஆர் சேர்ந்து -HBr வெளியே போயிடும், உள்ள அல்கைல் குரூப் வந்துடும். அப்போ CH3 ட்வைஸ் என்ன வரும், NHன்னு வரும். இது செகண்டரி அமீன். உங்களுக்கு தெரியும்ல, இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, செகண்டரி அமீன். இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தர் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு அல்கைல் புரோமைடோட ரியாக்ட் ஆகும்போது அதே நடக்குது, இந்த ஹைட்ரஜன் இந்த பிஆர் ரியாக்ட் ஆகி HBr வெளியே போயிடும். அப்போ என்ன CH3 என்ன வருமா, த்ரைஸ் Nன்னு வரும். இது டெர்ஷியரி அமீன். இது மட்டும் இல்லை, வேற என்ன கிடைக்குதான், குவாட்டர்னரி சால்ட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது கவனிங்க, அகைன் இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அல்கைல் புரோமைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அப்படியே போய் உள்ள அடிஷன் ஆகும். எப்படி பாருங்க, CH3 4 times N plus Br minus, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்டர்னரி சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இங்கே ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா நைட்ரஜனுடைய மேக்ஸிமம் வேலன்சியே 3 தான், இங்கே 4 பேர் பாண்ட் ஆகிட்டாங்க. அப்போ நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிரும், சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ ப்ளஸ் வரும். அப்போ இந்த Br மைனஸ் சேர்ந்து அட்ராக்ஷன் வந்து நமக்கு சால்ட், குவாட்டர்னரி சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அமோனோலைசிஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைமரி மிக்சர் ஆஃப் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி சால்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.